ஹவுஸ் பியூட்டிஃபுல் திஸ் சேரில் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஆக்சுவலி ஐ லவ் ஹர் மோஸ்ட். இதை விட இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு என்ன தந்துமே எனக்கு தெரியல. சரி, ஸோ இந்த குழந்தையோட நான் 19 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு தகப்பனா ஒரு சின்ன பெண் குழந்தையை வச்சுக்கிட்டு இந்த மீதி இருக்க வாழ்க்கையை எப்படி சொல்ல வார்த்தை இல்லை. ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம், ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னா இதை விட பெரிய சந்தோஷத்தை நாங்கள் எப்போவுமே இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வரையும் நன்றி கற்றுக்கிறோம். தேங்க்யூ சார். எல்லாமே வந்து நவ் ஷி இஸ் வெரி ஹாப்பி அண்ட் நல்லா இருக்காங்க இன்னைக்கு. இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். இப்போ நான் கிளம்பும்போது சொல்லிட்டு வந்தேன், அம்மாக்கிட்ட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இப்படி கையெழுத்து கும்பிட்டுட்டு சொன்னாங்க, எல்லா டாக்டர்கிட்ட நான் நல்லா இருந்தேன்னு போய் சொல்லு, எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டாங்க நான் நல்லா இருந்தேன் சொல்லி. ஹோம் மேக்கர், ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி, இவங்களோட லைஃப் வந்து சேவ் பண்ணும்போது ஒரு குடும்பத்தையே நம்ம சேவ் பண்ற மாதிரி. இட் இஸ் நாட் லைக் யூ சேவிங் சிங்கிள் லைஃப். ஸோ என்னோட லைஃப்பை சேவ் பண்ணனால இப்போ எனக்கு கீழே என்னோட டீம் சேவ் பண்ற எல்லா லைஃப்க்குமே வந்து இவங்களோட ஒரு கையும் பாதையும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு வந்து இவங்களை மனப்பூர்வமான நன்றிகள் சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கும் வந்து நான் ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் வரும்போது மிஸ்டர் சொல்லுவார், சாமி கோயில் கும்பிட்டுட்டு போங்க, ராயல்காரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு போகலாம். இந்த 5 வருஷத்துல எத்தனை தடவை நான் கோயம்புத்தூர் வந்தாலும் நான் வந்து நேராக வந்து அந்த ஐடிஎஸ்சி கேரில் சாரை பார்க்காம நான் போக மாட்டேன். சார் நீங்கள் எல்லாம் கடவுள், அதான் ஒரே வார்த்தை. என்னுடைய மனைவிக்கு தாலி பாக்கியம் கொடுத்ததே அதுக்காக தான் சார். ப்ளீஸ் அப்ளாஸ், நீங்கள் தான் அது கொடுக்கணும், எல்லாம் அவங்க தான். கிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு சொற்பொழிவு விழாக்கள் எப்போது வருவாரோ, இதுபோல் பல பேர் சொற்பொழிவு விழாக்கள் கிட்டத்தட்ட 120 விழாக்களை நடத்தி 150 தலைப்புகளில் 170 சொற்பொழிவுகளை கோவை மாநகரில் நிகழ்த்தியுள்ளார்கள். அவர்கள் தலைமையேற்று அவர்கள் பொருள் செலவு செய்து நிறைவேற்றியுள்ளார்கள். அதில் வந்து ஆன்மீகம், மெய்ஞானம் மற்றும் சமுதாய சிந்தனை உள்ள கருத்தோட்டங்களை மிகப்பெரிய சொற்பொழிவார்களை கோவைக்கு அழைத்து வந்து அவர்களை பேச வைத்து நம்மை எல்லாம் மகிழச் செய்துள்ளார்கள். அவர்கள் பேசிய தமிழை பருகி ஆனந்தம் அடைந்தோம் கோவை வாழ் மக்கள். அப்புறம் லேட்டரான் லைவ்ல உலகம் பூரா போச்சு, எல்லோரும் பார்த்திருப்பார்கள். அது ஒன்று. இரண்டாவது, ஒரு 100 கிராம் ஒரு சிறிய பொருளை கொண்டு மைசூர் பா என்று பெயர் அதற்கு, அதை உலகெங்கும் அறிய செய்த பெருமை கிருஷ்ணன் சாரையே சேரும். அதற்கும் அவர்களுக்கு ஒரு மாபெரும் வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். நவீன மருத்துவ உதவி பெறுவது என்பது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். நமது இந்தியாவிலும் மெடிக்கல் இன்சூரன்ஸை நோக்கித்தான் நவீன மருத்துவம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அதை எல்லா குடும்பங்களுக்கும் அது மிகவும் அவசியம். அதை எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கு இந்த விழாவிற்கு அழைக்கப்பட்ட விருந்தினர்கள், முக்கியமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல மாதங்கள் சிகிச்சைக்கு பின் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டு 2ஆம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பல்வேறு பேர் வந்திருக்கீங்க. அவர்களை எல்லோரும் வரவேற்பதிலும் உங்களுடன் உறவாடுவதிலும் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் தான் எங்கள் பேக் போன். உங்களை பார்ப்பதில் தான் எங்களுக்கு சந்தோஷம். எல்லோருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி. The ICU becomes a very, very important part in the progress of any specialty. எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் வந்து ICU becomes extremely important. அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், I can just give you an example. நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய்க்கு வந்து நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் பொழுது அவருக்கு வந்து they got a surgeon from America, but then they could have done it in Delhi, but then he has a lot of other problems, but then they really wanted to choose an intensivist who will take care of him after this thing. So அதுக்காக வந்து Farooq Utwadiyan is a very great friend, but because of Farooq Utwadiyan they changed the place where the Prime Minister will operate. They do not operate in Delhi, they was operated in Bombay. So அந்த அளவுக்கு வந்து intensivist is very, very important. அந்த இன்டென்சிவிஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டென்சிவ் ஜாஸ்தியாக எவ்ரி அதர் ஸ்பெஷாலிட்டியும் நல்லா வந்து கோயம்புத்தூர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ ரியலி தேங்க் மாதேஷ்வரன் ஃபார் அண்ட் சிவகுமார் ஃபார் இன்வைட்டிங் மீ டு த மீட்டிங். நான் அடிக்கடி சொல்லுவேன்,
கடவுளை நம்புங்க, கடவுளை சோதிக்காதீங்க. ஒரு மலைக்கு மேலே போய் நின்று நான் நினைக்கிறதெல்லாம் நான் உன்னை நம்புறது உண்மையாக இருந்தா நான் கீழே விட போகிறேன், எனக்கு காப்பாற்று அப்படின்னா கடவுளை காப்பாற்ற மாட்டார். சுவாமி தயானந்த சரஸ்வதி அடிக்கடி சொல்றாரு, கடவுள் எப்பொழுதும் முட்டாள்கள் கூட இருக்க மாட்டார். ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸை நம்புங்க, டாக்டர்ஸை சோதிக்காதீங்க. டாக்டர்ஸ் உங்களுக்காக உயிரை கொடுப்பார்கள். ஐசியூலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கும் அனைவரும் நலந்த பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி. நான் ஒரு 20 வருஷமா ஐசியூ இருக்கேன். நிறைய கருத்தரங்களில் பங்கு பெற்றிருக்கேன். முதல்ல ஒரு டெலிகேட்டாக பங்கு பெற்றோம். இப்போ நம்ம அடுத்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக போனோம், இப்போ நடத்துகிறோம். பட் அதில் இல்லாத ஒரு மன நிறைவு இன்னைக்கு இருக்கு. ஸோ ஒரு மருத்துவனா, ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவனா இந்த விழா எனக்கு ஒரு பெரும் மன நிறைவு தருது. இதுக்கு காரணமாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லி